ஹாய் டேட், வணக்கம். டெய்லியுமே இல்லைனா ஆல்வேஸ் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, ரிலாக்ஸாக இருக்கிறது, உங்களோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் ப்ளீஸ். அது நல்ல கேள்வி தான். வாழ்க்கையில் என்னை பொறுத்தளவு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் ஊர்வசி ஊர்வசி டேக்கிட்டி சி பாலிசி இதான். ஐயா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம். ரிலாக்ஸாக வாழணுன்னா அப்படி தான் இருக்கணும். இங்கே ஒன்றும் பெருசாக கிழிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதோ வந்துட்டோம், நம்ம விரும்பி வரல, வந்துட்டோம், வாழ்ந்துக்கிட்டுருக்கோம். இப்போதைக்கு சர்வைவலுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணிக்கணும். என்ன ஒரு அதிர்ச்சி வந்தாலும் அதுக்கு இவ்வளவு தான் வருத்தப்படணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும். ரொம்ப ஓவராக வருத்தப்படக்கூடாது. அது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் குறைஞ்சிரும். அது எந்திர லாபம் இருக்கணும் இல்லையா? அதான் சின்ன வயசில் என் பொண்ணு 6ஆம் படிக்கும்போது ஐஐடி வனவாணியில் படித்தாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் படிக்கிற ஸ்கூல் அது. நான் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு தடவை ஏதோ ஒரு 100-150 இருக்கும். நான் சொல்கிறது 1991-92 அந்த ரேஞ்சு. அப்போ என் பொண்ணு கொண்டு போய் ஜாமெட்ரி பாக்ஸில் வச்சுட்டு அது ஃபீஸ் கட்டுறது கொண்டு போயிருக்கு. யாரோ ஒருத்தன் அதை லூட் அடிச்சிட்டான். ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் லூட் அடிச்சிட்டான். அந்த பிள்ளை ரொம்ப பயந்துரும், கட்ட முடியல. அழுவுது. அப்பா நான் பாதுகாப்பாக தப்பாக வச்சுருந்தேன், பணம் ஒன்று கட்டுறதுக்கு ஆஃபீஸில் ஓப்பன் ஆகலப்பா, ஆஃபீஸில் ஆள் இல்லை ஏதோ சொல்லிச்சு. சரிம்மா பரவாயில்ல, நடந்து போச்சு. நான் சொன்னேன் போனவுடனே முதல்ல கட்டிடு, கையில் வச்சுருக்காதுன்னு. நடந்து போச்சு, விட்டு நாளைக்கு திரும்ப உனக்கு 150 ரூபா தாரேன், போனவுடனே முதல்ல கட்டியிருக்கேன்னு அப்படின்னு. சரிப்பா அது அப்படியே கும்பிடுது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திரும்ப வந்துச்சு. அப்போ நான் பத்திரமா தாப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிது. அப்போ தான் என் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு சொன்னேன், கண்ணு 150 ரூபாய்க்கு எவ்வளோ நேரம் அழுகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு மேலே அழுதேன்னா அது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் குறைஞ்சிரும், எந்திர லாபம் குறைஞ்சிரும், நஷ்டமாயிரும். எந்த ஒரு விஷயத்துக்கும் இவ்வளோ நேரம் தான் அழுகணும்னு ஒரு கணக்கு இருக்குது, இவ்வளோ நேரம் வருத்தப்படணும்னு கணக்கு இருக்குது. ஓவராக வருத்தப்படக்கூடாது. அடுத்து ஸோ வாட் அப்படின்னு நினைக்கணும். அதனால் என்ன, அடுத்த நெக்ஸ்ட்டு அப்படின்னு, அடுத்த ஸ்டெப் அப்படின்னு யோசிக்கணும். சிலதெல்லாம் பயங்கரமான துயரமாக இருக்கும். ரொம்ப வேண்டியவங்க இறந்துருப்பாங்க. அது மாதிரி பெரிய அளவில் பொருளாதார நட்டம் ஏற்பட்டிருக்கும். இப்படிலாம் இருக்கும். நீங்கள் தொய்வாகி சோகத்தில் ஆழ்ந்துட்டிங்கன்னா அந்த வழி ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு அதுக்கு தீர்வு வரக்கூடிய வழி ஓப்பன் ஆகாது. நீங்கள் டாயிங்குன்னு கீழே விழுந்துட்டிங்கன்னா, வருத்தம்னா ஓரளவு வருத்தப்பட்டுக்க வேண்டியதான். இதுக்கு இவ்வளோ நேரம் வருத்தம்னு பண்ணிக்கணும். அதனால் கூடவே என்ன சிந்தனை வரணும்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சிந்திக்கணும். புரியுதா? நான்லாம் சில பேரெல்லாம் ரொம்ப சிக்கலில் மாட்டினவங்களெல்லாம், கடனில் சிக்கிட்டோம், அப்படி கஷ்டப்படுறது, நாங்கள் என்ன செய்யணும் தெரியலங்க ஏன்னு அழுதுட்டு வருவாங்க. அப்புறம் வித்தியாசமான ஐடியா கொடுப்பேன். சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துரு, நான் சொல்கிற ஊரில் போய் புதுசாக ஆரம்பித்து தொடங்கு, அவன் கடன்காரன் லிஸ்ட்டெல்லாம் வச்சுக்க, பின்னாடி நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு கடன் அடைச்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதில் அப்படிலாம் அடைச்சும் வெற்றி பெற்றிருக்காங்க. எத்தனையோ பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எந்த ஒரு வருத்தமும் எவ்வளோ நேரம் வருத்தப்படணும்னு ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஓவராக வருத்தப்பட்டு உடம்பை கெடுத்துக்கூடாது, குடும்பத்தோட அமைதியை கெடுத்துக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்னான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடணும். யோசிக்க ஆரம்பித்தோம்னா எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு மாட்டுவாங்க. இதுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு ஆளினால் அழகுராஜாக்கள் வருவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அந்த ரூட்டில் சிந்தித்து மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? அதனால் ஐயா திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறது, எதுக்கு வருத்தப்பட்டு ஒரு பிரச்சனை தீராது, அழுது ஒரு பிரச்சனை தீராது, ஐயோன்னு கதறி குப்புறப்படுத்திருந்து ஒரு பிரச்சனை தீராது. ஒரு பிரச்சனை தீரணும்னா அது மனசை காயப்படுத்தியிருக்கும்.
அந்த காயம் ஆறுறது வரைக்கும் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆனாலும் மனதில் இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்புறம் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ஸோ வாட், அதனால் என்ன அப்படின்ற சிந்தனையோடு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த வருத்தம்லாம் மாறி புதிய வழின்றது பிறக்கும். அதனால் அதை பார்த்து நல்லபடியாக நடத்துக்கிறது தான் இந்த வருத்தத்தை மாற்றி நிம்மதியாக இருக்கும் வழியில் ஒரு முக்கியமான அம்சம். அதனால் அதை பின்பற்று ஆனந்தமாக இருங்க, ஒன்றும் கெட்டு போயிடுதில்ல. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் வாழ்ந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் சென்றனர். இவங்கதான் வர்றது வாழ்கிறது போகிறதுன்றது இயற்கை. அதனால் இது அலட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கோடானி பேர் வந்து இது மாதிரி கர்ம வினைகளை அனுபவித்து உருண்டு பிறண்டு எல்லாம் கிளம்பி போன பூமி தான் இது. அதனால் ரொம்ப அலட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாத்தையும் ரிலாக்ஸாக ஸோ வாட் அப்படின்னு கேட்டு, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்டு வெற்றி பெறுவோம். வெற்றி நிச்சயம். வணக்கம்.